குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 6ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 24ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று அமாவாசை. இந்த அமாவாசையில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் தர்றது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் முன்னோர்கள் சாபம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அமாவாசை விரதத்தை கடைப்பிடிங்க. அப்போ தான் நல்லது நடக்கும், வெற்றிகள் கிடைக்கும். சூரிய உதயம் காலை 5:52 சந்திராஷ்டம தினம். அஸ்தம நட்சத்திர பிறந்த நேரம், சித்திரை நட்சத்திர பிறந்த நேரங்களுக்கு இந்த சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமும் அமைதியாக இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 6/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு தெளிவுகள், அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உழைப்பிற்குண்டான மதிப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஸ்பா ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கிறது. அனைவருடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூரில் வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்க நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். தன வரவுகள் தாராளமாக இருக்குங்க. அரசு உதவியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக வரும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தடைப்பட்டிருந்தால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். ஒரு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நாள். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் நீங்கள் போடுவீங்க. கேட்ட இடத்துல பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். புதுவிதமான ஒரு தன்னம்பிக்கை, புதுவிதமான ஒரு மனநிறைவு இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள். சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாயாரனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. அதே போல் முக்கியமான ஃபைல்களை கையெழுத்தும் போது கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. தேவைக்கேற்ப வருமானங்கள் கண்டிப்பாக வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே முக்கியமாக பொறுமையாக இருக்கணுங்க. யாருக்கும் எந்தவித கையெழுத்தும் போடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உயர் அதிகாரத்தில் சக ஊழியத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடைபெறும்.
வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அமைப்பு அதிகமாக இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்தான யோசனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்ட்டையும் தயவுசெய்து பகிர்ந்து விடக்கூடாது. உலகெங்குமான விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வருமான வாய்ப்பை அதிகப்படுத்திக்குவீங்க சார். அதே போல் நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. முயற்சிக்கேற்ப வேலை கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு, இன்பம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகளுக்கு உதவியாக இருப்பாங்க. லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். நீண்ட காலமாக திருமணம் வரணும் திருமண வரன் கண்டிப்பாக அமையும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுக்கு உடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பழைய பிரச்சனைகள், பழைய கணக்குகள் எல்லாமே ஓரளவுக்கு குறையும். சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்குமான மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் உங்களுக்கு தடையாக இருந்தவங்களாம் விலகி சொல்வாங்க. நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் வெற்றியை தரும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி செய்தவங்களும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவரையுமே அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகள் அதிகமாகும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஒற்றுமை வேணும்னா அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். பிடிவாத குணத்தை தயவுசெய்து குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட பணிபுரிகின்ற பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாங்க. வீடு வாங்குதல் குறித்த பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவுவாங்க. ஆன்மீக பயணம், சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். இதுதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஆன்மீக சிந்தனை, குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாமே நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். முதியோர் இல்லம் நடத்துகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். ஜோதிடம் மிக துல்லியமாக பார்த்து சொல்கிறோம். சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளணும். முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.